ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, மூவி தான் பார்க்க போறோம். நெறைய அனிமே வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டிருப்போம். அனிமே வீடியோஸும் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மூவி வீடியோஸும் வரும். ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்க்க போறோம். நெறைய நல்ல ஹாலிவுட் மூவிஸ்லாம் வருது. நான் வந்து ரீசென்ட்டா ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்தேன். இங்கிலீஷ்ல தான் பார்த்தேன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா, தமிழ் அளவில இல்ல. கோர்ச்னு ஒரு சூப்பர் படம் பார்த்தேன். இந்த அனிமையோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அனிமையோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்னைப்பரா இருக்காருங்க. அதே மாரி ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஸ்னைப்பரா இருக்காங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அவங்க கெட்டவங்கள பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்றாங்க. 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர கொல்றாங்க. ரொம்ப தூரத்திலேருந்து பார்த்தீங்கன்னா கொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் குடுக்குறாங்க. இப்படி வந்து ஒரு பள்ளத்தாக்கு இருக்குங்க. அந்த பள்ளத்தாக்குல பார்த்தீங்கன்னா, 2 முனையிலயும் பார்த்தீங்கன்னா டவர் இருக்கும். இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா, லைஃப் செட்டில்மென்ட் உங்களுக்கு நாங்க தரப்போறோம். நீங்க வந்து அங்க வந்து 1 வருஷம் காவல் காக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஸ்னைப்பருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஃபேமிலி கிடையாது. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா உண்டு. அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரியும். ஆனா, அவங்க அப்பா வந்து கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. எப்ப வேணா சாக போறாரு. அதனால நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, கிளம்பியிருப்பாரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாட்ட சொல்லிக்கிட்டு அந்த வந்து கிளம்பியிருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, 2 டவர்லயும் பார்த்தீங்கன்னா, அப்படியே காவல் காக்குறாங்க. காவல் காத்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கு வந்து காவல் காத்திருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க போய்க்கிட்டு இவங்க வந்திருக்காங்க. இப்படி வந்து காவல் காத்து முடிச்சாங்கன்னா, இவங்களுக்கு வந்து லைஃப் செட்டில்மென்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கும். அதுக்கேத்த மாரி வந்து இவங்க வந்து காவல் காத்துட்டு இருக்கும்போது 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, போர் அடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து புக்க படிச்சுட்டு இருப்பான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா, அவளுக்கு பிடிச்ச விஷயம்லாம் பண்ணிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பைனாப்பிள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒரு பூத கண்ணாடி மாரி. அந்த கண்ணாடி மூலமா பார்த்தீங்கன்னா, 2 பேரும் பார்க்குறாங்க. 2 பேரும் பார்க்குறது அப்படியே பார்த்தீங்கன்னா, அவங்களால செய்கையிலேயே பேசிக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு பேப்பர் எடுத்து அதில வந்து நான் நான் வந்து இப்படி சும்மா இருக்கிறேன். நீ வந்து உன்னோட பேர் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அங்கருந்து இங்க வந்து பேசி அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர்ல எழுதி இவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆயி, அப்படியே வந்து லவ்வா வந்து ஃபார்ம் ஆகுதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர்ல பார்த்தீங்கன்னா, பள்ளத்தாக்கா இருக்கும் பார்த்தீங்களா? அங்க தான் பார்த்தீங்கன்னா, நெறைய மிஸ்ட்ரியான நெறைய ஜந்துக்கள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த நைட் டைமா இருக்கட்டும், நெறைய மேல வருங்க. இத அழிக்கிறதுக்கு கவர்மெண்ட் அங்க செட் செட் பண்ணியிருக்காங்க சம் வெப்பன்ஸ்லாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஸ்னைப்பர் பார்த்தீங்களா, அப்படியே வந்து துப்பாக்கி வச்சு சுட்டு அத வந்து கொன்னுகிட்டே இருப்பாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் 2 சைட்ல இருந்து லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே வந்து ஒரு நேரத்தில பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்து பர்த்டே வருது. அவ வந்து சோகத்தில இருக்காங்க. எதுக்கு நீ சோகத்தில இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, இப்படியா வந்து சொல்ல மாட்டான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து சாக போறாங்க. கேன்சர்ல வந்து நான் வந்து சாவறதோட நானாட்டி என் உயிர வந்து மாய்க்க போறேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லியிருப்பாங்க அவங்க அப்பா. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வருத்தமா இருந்திருப்பாங்க. அதனால தான். அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு கேபிள் கணங்கா போட்டு, அப்படியே இந்த டவர்லேருந்து அந்த டவருக்கு போவாங்க. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்க வந்து அவங்கள மீட் பண்ணக்கூடாது. இவங்க வந்து அவங்கள மீட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. சம் மிஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, நடுவுல வந்து கேபிள் போட்டு அந்த சைடு போயிருவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அப்படி வந்து இவங்களுக்குள்ள நெறைய மீட்டிங் அப்படி லவ்ஸ்லாம் வந்து சம் விஷயம்லாம் சீன்ஸ்லாம் வந்து அங்க கொஞ்சம் 18+ இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க மூவில சின்ன பிள்ளைங்க நெறைய பேர் பார்க்காதுங்க. நெறைய சீன்ஸ் வந்து அதில வரும். இந்த மூவி நீங்க 18க்கு மேல இருக்கும்போது பாருங்க. இந்த மூவி நல்லா தான் இருக்கும். சம் 18 சீன்ஸ்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் வந்து கண்டுக்காங்க. கதை ரொம்பவே சூப்பரா இருக்கும். அப்படியே வந்து இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, எல்லாம் நல்லா பேசிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து திரும்ப கிளம்பலான்னு போகும்போது தான் பார்த்தீங்கன்னா, அந்த கேபிள் பார்த்தீங்கன்னா, அ சம் மான்ஸ்டர்லாம் அந்த பள்ளத்தாக்குல இருக்குங்க. அதெல்லாம் மேல வந்துச்சுன்னா, ஆ ஆட்டோமேட்டிக்கா வெடிக்கிற மாரி மிஷின்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க கவர்மெண்ட். அதுக்கேத்த மாரி பார்த்தீங்கன்னா, அந்த மெஷினும் பார்த்தீங்கன்னா வெடிக்குமா, நம்ம ஹீரோவும் அதுக்கேத்த மாரி அந்த கேபிள்ல அவனுக்கு சைடுல இருக்க டவருக்கு போம்போது பார்த்தீங்கன்னா, அது வெடிச்சிரும். அப்ப நம்ம ஹீரோவோட கேபிள் பார்த்தீங்கன்னா, அப்படியே அறுந்து விழுந்துருங்க. அறுந்து விழுந்தோனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து பள்ளத்தாக்குல விழுந்துருவான். இத பார்த்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, பேராசூட்ட போட்டுக்கிட்டு அப்படியே ஹீரோ காப்பாத்துறதுக்கு அங்க வந்து கிளம்பிருவாங்க. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, அ அப்படியே வந்து அங்க வந்து கீழ தாக்குல பார்த்தீங்கன்னா, நெறைய மனுஷங்க ஜந்துக்கள் இருக்காங்க. மனுஷ ரூபத்திலேயே ஒரு மரங்களா மாறி இருக்கக்கூடிய ஒரு மிருகங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ அட்டாக் பண்ணிட்டுருக்கும். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் வேர் புடிச்சு வச்சிருக்கோங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு நல்ல வேளையா வந்துருவா. வந்ததுனால பார்த்தீங்கன்னா, அவள காப்பாத்திருவான் அந்த இடத்துல இருந்து. அப்படியே வந்து இவங்க வந்து இங்கேருந்து எப்படி கிளம்பி தப்பிச்சு போறதுக்கு தான் அடுத்து பார்ப்பாங்க. அங்க நெறைய அமானுஷ்யமான விஷயம்லாம் பார்ப்பாங்க.
அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல அவங்கள எல்லாரும் கொல்றதுக்கு வரோம். அவங்க துப்பாக்கி ஆனா வச்சிருப்பாங்க. அதனால தப்பிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா, மனுஷங்களா இருந்து மரங்களா மாறுன மாரியே இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு சர்ச்சுக்குள்ளேயும் போறாங்க. சர்ச்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா, மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மரமா மாறதுக்கு முன்னாடி தப்பிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கெலிட்டன் ரூபத்தில இருக்காங்கங்க. ஸ்கெலிட்டன் ரூபத்திலேயே அப்படியே அந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோவும் பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க எலும்பு கூடா இருக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, அ இன்னொரு இடத்தையும் கண்டுபிடிக்கிறாங்கங்க. அங்க ஒரு மலை கணங்க இருக்கு. அதில வந்து ஒரு டோர் கணங்க இருக்கு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அந்த உள்ள போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, சம் எக்ஸ்பெரிமென்ட் வந்து நடத்தியிருக்காங்கங்க. எக்ஸ்பெரிமென்ட் நடத்தும்போது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பெரிய அழிவு வராம இருந்திருக்குங்க. பெரிய என்ன சொல்ல ஒரு எர்த்குயிக் மாரி வர ஆரம்பிச்சிருக்கு. அதுலேருந்து அவருக்கு வார் டைமுங்க. வார் டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்கா மாத்துறதுக்காண்டி, இந்த சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்கார்டர்ல இருக்கும். இத நம்ம ஹீரோயினும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மரமா மாறியிருக்காங்க. இது கவர்மெண்ட் ஹெல்ப் கேட்டதுக்கு, கவர்மெண்ட் வந்து ஹெல்ப்க்கு பண்ணாம பார்த்தீங்கன்னா, மறைச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கும் அசைன் பண்ணதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிழவின்னே வச்சுக்கலாம். அவ தான் பார்த்தீங்கன்னா, அந்த மிஷினுக்கு இவங்க 2 பேரும் அனுப்பியிருப்பா. "இப்படி நீங்க 2 பேரும் போய் இந்த 1 வருஷம் காவல் காத்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் செட்டில்மென்ட் தருவோம்." அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனா பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ பண்ணி முடிச்ச உடனே இவங்கள வந்து கொன்னுறலான்னு தான் வந்து முடிவு பண்ணியிருப்பா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருங்க. அப்போ நம்ம இந்த இடத்துலருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து அந்த மிருகம்லாம் பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா, அ அங்க வந்து சம் என்ன சொல்ல ஒரு ஜீப்லாம் இருக்குங்க. அத எப்படியோ வந்து ரெடி பண்ணி அங்கருந்து தப்பிச்சிரலான்னு சொல்லிட்டு, மேல கேபிள் அத்து கிடந்து பார்த்தீங்களா? அந்த கேபிள் கூட இந்த ஜீப்ப வந்து கனெக்ட் பண்ணிருவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, ஜீப்ப போட்டுட்டு அப்படியே அந்த மலையில இன்னொரு டவருக்கு மேல போலான்னு பார்க்கும்போது, அது வந்து தப்பிச்சுட்டோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது, திருப்பியும் அந்த மிருகங்க பார்த்தீங்கன்னா, மனுஷ ரூபத்தில இருக்க மிருகம் நம்ம ஹீரோயினையும் ஹீரோ வந்து அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜீப்ல இருக்க பெட்ரோல பார்த்தீங்கன்னா, அப்படியே கலத்தி விட்டுருவான். கீழ இருக்க மான்ஸ்டர்ஸ்லாம் எரிஞ்சு கீழ விழுந்துரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜீப்பும் பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழ விழுந்துரும். அப்படியே பார்த்தீங்கன்னா, 2 பேரும் பாதுகாப்பா மேல வந்துருவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம இப்பமே இங்கேருந்து தப்பிச்சு போயிரலாம். நம்ம 2 பேரும் வெளிய போய் எங்கேயாவது வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. ஆனா, இப்ப நம்ம போனோம்னா, அந்த கவர்மெண்ட் வெள்ளிக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிரும். அதனால வந்து நம்ம எந்த உலகத்துல மூலையில போனாலும், நம்மள கண்டுபிடிச்சு கொன்னுருவாங்க. அதனால இன்னும் 1 வருஷம் முடிய 5 நாள் தான் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாரி அவங்கவங்க டவருக்கு வந்து போயிடுவாங்க. அப்போ அந்த வெள்ளிக்கிட்ட இருந்து இந்த 1 வருஷம் இவங்க வந்து என்ன சொல்ல, பாதுகாப்பா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பாதுகாக்கும்போது எல்லைய, அப்போ 30 நாளுக்கு ஒருக்கா அந்த கவர்மெண்ட்காரிகிட்ட இருந்து கால் வருங்க. அதுக்கேத்த மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, கால் பண்ணுவான். கால் பண்ணிட்டு இருக்கும்போது, "நீ அங்க ஏதாவது பார்த்தியா? நீ ஏதாவது அந்த பள்ளத்தாக்குல இறங்குனியா?" அப்படின்னு சொல்லிட்டு நேசா கேட்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுருவான். இருந்தாலும் அந்த வெள்ளி பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க கேமரால எல்லாம் பார்த்துருக்காங்க. நம்ம வெள்ளி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ கொல்றதுக்கு வந்து பிளான் போட்டுட்டாங்க. இது நம்ம ஹீரோவுக்கும் தெரிஞ்சுட்டு, நம்ம ஹீரோ இங்கேருந்து தப்பிச்சிரலான்னு வந்து முயற்சி பண்றான். அவன் வந்து ஹெலிகாப்டர் எடுத்துட்டு இவங்கள வந்து கொன்னே ஆகணும். இல்லன்னா, அ அங்க இருக்க விஷயம் எல்லாம் தெரிஞ்சிரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளத்தாக்குல நம்ம ஹீரோயினும் இறங்கும்போது, அங்க வந்து ஒரு நியூக்ளியர் பாம்ப கண்டுபிடிச்சிருப்பாங்கங்க. இங்க இருக்க ஒரு ஆண்டனா வந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னா, இந்த நியூக்ளியர் பாம் வெடிச்சு சுத்தி இருக்க 5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, சுக்கு நூறா போயிரும். அது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு தெரியுங்க. அது அந்த வில்லிக்கும் தெரியும். அதுக்கேத்த மாரி பார்த்தீங்கன்னா, அந்த வில்லி ஹெலிகாப்டர் எடுத்துட்டு நம்ம ஹீரோயினும் கொல்றதுக்கு வந்திருப்பா. அதுக்கேத்த மாரி நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ள போயிருப்பாங்க. ஏன்னா, அவங்க ஸ்னைப்பர்ஸு. அவ வரும்போது பார்த்தீங்கன்னா, அவள அட்டாக் பண்ணாம, அவளுக்கு சுத்தி இருக்க அங்க ஒரு ஆண்டனா மாரி இருக்குங்க. அத அட்டாக் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா, அத அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா, சுத்தி இருக்க 5 கிலோமீட்டருக்கு அந்த பள்ளத்தாக்குல இருக்கக்கூடிய அந்த பெரிய பாம் பார்த்தீங்கன்னா, வெடிக்க ஆரம்பிச்சுருங்க. அதுக்கேத்த மாரி இந்த வில்லி "நீ சீக்கிரம் எடு. நம்மள வந்து பிளான் பண்ணி கொல்ல பார்த்துட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் வில்லிக்காரி பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஹெலிகாப்டர் எடுத்துட்டு தப்பிச்சு போலான்னு பார்ப்பாங்க. அதுக்கேத்த மாரி அவளால தப்பிக்க முடியாது. அங்கேயே பார்த்தீங்கன்னா, பிளாஸ்ட் ஆயி அவளும் இறந்துருவாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அவரு வெடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, சரவுண்டிங் கொஞ்சம் தூரம் போயிட்டான். இருந்தாலும் தண்ணிக்குள்ள விழுந்துருவான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா, அவ தள்ளி தான் இருந்திருப்பா. அவ தப்பிச்சிருப்பா. ஒரு இடத்துல போய் நிப்பா. அவன் குடுத்திருப்பான் நம்ம ஹீரோ ஒரு லெட்டரு. "இப்படி நான் 5 நாளுக்கு அப்புறம் வரலன்னா, நீ வந்து இந்த லெட்டர படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான். ஒரு லெட்டர் குடுத்திருப்பான்.
அந்த லெட்டர வந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் தேம்பி தேம்பி அழுவுறாங்க. ஏன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின வந்து நல்ல ஒரு கவிதையா வந்து அந்த லெட்டர்ல எழுதியிருப்பான். அப்படியே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த படத்து முடியும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து ஒரு ஹோட்டல்ல சர்வரா வந்து அப்படியே வந்து ஒரு மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டேபிள்ல வந்து சர்வ் பண்ணும்போது நம்ம ஹீரோ அங்க வந்து இருக்கிறாங்க. "உனக்கு வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சா? நீ உயிரோட தான் இருக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, "இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்றாங்க. இதோட இந்த படத்த முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க அ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷன் வழியா வரும். அடுத்து ஒரு சூப்பரான மூவில ஒரு ரிவ்யூல உங்கள வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.